சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் காணாமல் போன 4 வயது குழந்தை 28 மணி நேரத்திற்கு பின் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வளர்ப்பதற்காக குழந்தையை கடத்திச் சென்றதாக கைது செய்யப்பட்ட பெண் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கொடுங்கையூர் முத்தமிழ் நகரை சேர்ந்த உசைனா பானு என்பவரின் 4 வயது குழந்தை முகமது அசீப். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நேற்று தைராய்டு சிகிச்சைக்காக உசைனா பானு வந்தபோது குழந்தை முகமது அசீப் காணாமல் போனார். இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் குழந்தை முகமது அசீஃபை 2 பெண்கள் அழைத்து சென்ற காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. கடைசியாக 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஆட்டோவில் குழந்தையுடன் செல்வது பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் குழந்தை முகமது அசீஃபுடன் பெண் ஒருவர் கொடுங்கையூரில் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் விரைந்து சென்றனர். அப்போது முகமது அசீஃபுடன் இருந்த சுபஹானி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மீட்கப்பட்ட குழந்தையை பெற்றோர் பர்கத் மற்றும் உசைனா பானுவிடம் ஒப்படைத்தனர். குழந்தையை கண்ட பெற்றோர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். என்னோட உயிர் கிடைச்ச மாதிரி சார், என் உயிரே இல்லாம இருந்தது. இப்போ என் பிள்ளைய பார்த்தோன்னே என் உயிர் வந்துச்சு சார். என் பிள்ளைய காமிங்களேன். இதன் மூலமா எல்லாருக்கும் என்ன சொல்றீங்க? 2 நாள் தவிச்சிருக்கீங்க. குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல முக்கியமா எனக்கு சிசிடிவி கேமரா நிறைய செட் பண்ணுங்க. குழந்தைங்கள பாதுகாப்பா வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி எல்லாம் நல்லபடியா நல்ல விசாரணை பண்ணி அனுப்ப சொல்லுங்க. தாயார் குழந்தைங்க யார் வந்தாலும் விசாரிச்சு நல்லா அனுப்புங்க. குழந்தை கொடுங்கையூர்ல போஸ்டிங்ல கடிச்சிருக்கு. நான் டீ சாப்பிட்றது தான் குழந்தை பார்த்துருக்காங்க. அவங்க தான் பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸு பப்ளிக் தான் பிடிச்சி கொடுத்துறாங்க. பப்ளிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என் பப்ளிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. பப்ளிக் ஹெல்ப் பண்ணலாம், என் குழந்தையும் கிடச்சிருக்காரு. நீங்கள் மீடியாவில் இன்ஸ்பெக்டர் மீடியா எல்லாம் எதுவுமே தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்நிலையில் வளர்க்க விரும்பியே குழந்தையை கடத்தியதாக கைதான சுபஹானி தெரிவித்துள்ளார். உடன் வருமாறு அழைத்த போது குழந்தை முகமது அசீப் மறுபேதும் சொல்லாமல் வந்ததால் எண்ணூரில் உள்ள வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் காவல்துறையிடம் சுபஹானி கூறியுள்ளார். அதே நேரம் குழந்தை காணாமல் போன செய்தியும் சிசிடிவி காட்சிகளும் வெளியானதை பார்த்த சுபஹானி தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் குழந்தையை உடனடியாக கொடுங்கையூரில் கொண்டு விட்டுவிட்டு வரும்படி அறிவுறுத்தியதால் அங்கு வந்ததாக கூறியுள்ளார். ஆனாலும் குழந்தையை கடத்தியதன் பின்னணியில் வேறு ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா என்று கைதான சுபஹானியிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.